Hi guys, welcome to Koithroda Man of My Words. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் யூனிட் 1ல் இருக்கிற வியூஸ் ஆஃப் டேட்டா அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வியூஸ் ஆஃப் டேட்டா பற்றி பார்ப்போம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இந்த வியூஸ் ஆஃப் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் பர்பஸ் இல்லை ஒரு மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் வியூ ஆஃப் டேட்டா உங்களுக்கு காட்டுறது தான் அதோட ஒரு மேஜர் பர்பஸு. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வியூ ஆஃப் டேட்டா அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா பேஸில் இருக்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணிக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் இருக்க எல்லாரோட டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணுன்னா ஜஸ்ட் நான் வியூன்னு கொடுத்தனா போதும், எனக்கு எல்லாரோட டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் வியூ ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எதெல்லாம் ஹைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டன் டீட்டெயில்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் டேட்டா வந்து எப்படி மெயின்டைன் ஆகுது, நெக்ஸ்ட் நம்ம அதை அக்சஸ் பண்ணும்போது எப்படி அது அக்சஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நமக்கு என்ன வேணும்னா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வந்தால் நமக்கு போதும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டும்போது ஸ்டீரிங்கை வந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணும்போது கார் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுனா நமக்கு போதும். ஸோ அதுதான் நமக்கு தேவை. அதை தவிர்த்து ஸோ அதுக்குள்ளே இருக்க மெக்கானிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆஃப் டேட்டா. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷனை சொல்லுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டீரிங்கை திருப்பினா அது திரும்பிடும். ஸோ நமக்கு அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், உள்ளே இருக்க அந்த மெக்கானிசம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வியூஸால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செவரல் அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ப்ரொவைட்ஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ அது எப்படி அது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட எக்ஸாம் போர்ட்டல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அன்யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு வெப்சைட்குள்ளே போவோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2 டைப் ஆஃப் போர்ட்டல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் லாகின் போர்ட்டல், இன்னொன்று டீச்சர் லாகின் போர்ட்டல் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஸ்டூடெண்ட் லாகின் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, ஸோ வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகும். பட் இதுவே நீங்கள் டீச்சர்ஸ் லாகின்குள்ளே போனீங்கன்னா உங்களால் எல்லா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலையுமே பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்து வச்சுருக்கோம். ஒன்று ஸ்டூடெண்ட் உள்ளே போனாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட டீட்டெயில் மட்டும் தான் காட்டும். ஸோ டீச்சர் போகும்போது டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டோட எல்லா டீட்டெயிலுமே காட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் வியூஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் ப்ரொவைட் எ மெக்கானிசம் டு கஸ்டமைஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ இது எப்படி விளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டையோ எடுத்துக்கலாம். ஸோ அங்கே நம்ம ஏதாவது ஒரு பொருள் போய் சர்ச் பண்ணும்போது நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன். எனக்கு வந்து 1000 to 2000 ரூபீஸ்க்குள்ளே இருக்க பொருளை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து கஸ்டமைஸாக அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் எனக்கு வரும். ஸோ அப்பியரன்ஸ்னால் அந்த டேட்டாவோட எங்களுக்கு காட்டுதில்லை. ஸோ அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி என்னால் டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ இதை தான் அவங்க வந்து வியூஸ் ப்ரொவைட் மெக்கானிசம்ஸ் டு கஸ்டமைஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து மெயினாக எதுக்கு வர போகிறோம் அப்படின்னு பார்த்து தெர் ஆர் மெயின்லி 3 லெவல் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ வியூஸோட ஒரு முக்கியமான மேஜர் பர்பஸ் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா அதாவது லெவல் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா அதோட மெயின் பர்பஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் லெவல், ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து இன்னொரு வகையாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 லெவல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டமோட 3 லெவல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா சேம் டயக்ராம் தான். பட் அதில் இருந்து ஃபிசிக்கல் லெவலில் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லெவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஜிக்கல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவல் லெவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வியூ லெவல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லெவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கைஸ்.
பட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டெஃபினேஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்கல் லெவல், இன்டர்னல் லெவல் ரெண்டுத்துக்கும் சேம் டெஃபினேஷன், ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. அண்ட் ரெண்டுமே ஒன்று தான் கைஸ். பட் லெவல் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லும்போது ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல்னு சொல்லுவோம். அதுவே 3 லெவல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம போகும்போது இன்டர்னல் லெவல், கான்செப்ஷுவல் லெவல், எக்ஸ்டர்னல் லெவல்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான், மிச்சப்படி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதே இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம வியூ லெவல் யூஸ் பண்ணுறோமோ அங்கேயும் எக்ஸ்டர்னல் லெவல்னு சொல்லலாம். லாஜிக்கல் லெவல் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது கான்செப்ஷுவல் லெவல்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் லெவல் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது இன்டர்னல் லெவல்னு சொல்லிக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபிசிக்கல் லெவல். ஃபிசிக்கல் லெவலில் ஆக்சுவலாக என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அப்ஸ்ட்ராக்ஷன் தான் நடந்திருக்கும். ஸோ அதிகமான டேட்டா லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்காது. அண்ட் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எல்லா ஃபிசிக்கல் லெவலுமே நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா எப்படி நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகுதுன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம அதை எப்படி அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு இந்த டேட்டா இருக்குன்னா இதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு வந்து சீக்வன்ஷியலாக அக்சஸ் பண்ணுறோமா, இல்லைனா 2 நெக்ஸ்ட்டு 4 அப்புறம் 1 அப்புறம் 3 5 அப்படின்னு சொல்லி ரேண்டமாக அக்சஸ் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறாங்க, ஃபைல் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் தான் டிஃபைன் ஆகிருக்கும் கைஸ். ஓகேவாயா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் அண்ட் வியூ லெவல். ஸோ லாஜிக்கல் லெவலை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த லாஜிக்கல் லெவலில் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாஜிக்கல் லெவல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவோட என்டிட்டியோட ரிலேட்டிவ் சிம்பிள் ஆர்கிடெக்சர். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஸோ இது ஒரு டேட்டா பேஸ் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட காலம் நமக்கு ஞாபகம் இருக்குதுல்ல. ஸோ அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஐடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம் வரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ். அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கானது. ஸோ அது பக்கத்தில் நம்ம யூனிக் அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ஒரே ஐடி 2 பேருக்கு வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அதோட டேட்டா டைப். இது வந்து ஒரு வேர் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் இப்போ வந்து 15 மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா என்னால் வந்து ஒரு 50 லென்த் 50 லெட்டர் இருக்கிற ஒரு வார்த்தையை தான் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நேமுக்கு வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போக முடியாது. அண்ட் ஏஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர். ஸோ இன்டீஜர் அண்ட் மேக்ஸிமம் வந்து நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோலாம் வாழ்வாங்கன்னு தெரியல. இதெல்லாம் 5ன்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பரை நீங்கள் இன்டீஜருக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படி இப்போ நான் டிஃபைன் பண்ணிக்க தெரியுமா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐடி வந்து யூனிக், நெக்ஸ்ட்டு இது ஒரு இன்டீஜர் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் கூட போகலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து வேர் கேர், சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 வரைக்கும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து ஒரு இன்டீஜர், அது வந்து 5 வரைக்கும் தான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி 5 வரைக்கும்னா ஸோ 5 இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த தான் நான் 5ன்னு சொன்னேன், மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 5 வேல்யூஸ் வரைக்கும் நான் கொடுக்க முடியும். ஸோ இப்படி நான் இப்போ டிஃபைன் பண்ண தெரியுமா, இதுதான் வந்து லாஜிக்கல் லெவலில் நடக்கும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் லெவலில் நடக்கும் கைஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வியூ லெவல். அண்ட் வியூ லெவல் தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்க இடமா இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் லெவல் நம்ம டேட்டா பேஸ் வந்து டிஃபைன் பண்ணவும் தெரிஞ்சிருக்காது. அண்ட் ஃபிசிக்கல் லெவலில் நம்ம நடத்தியிருப்போம் தெரியுமா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகணும், அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம் தெரியுமா. அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வியூ லெவலில் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அது எல்லாமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு லெவலில் ஒழிச்சு வச்சுருக்கோம். அது வந்து இந்த வியூ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து இந்த வியூ லெவல் மோஸ்ட்லி யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உள்ளே என்ன இருக்குன்றதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டேட்டாவை ஈஸியாக அக்சஸ் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் இருக்கும். அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் அவங்க அதை கிளிக் பண்ணாங்கனாலே போதும், அவங்களுக்கு ஒட்டுமொத்த லிஸ்ட்டுமே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேங்க் ஆஃபீஸரோட ப்ராப்ளம். இப்போ வந்து அவர் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே யார் வச்சுருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு எல்லாமே அவங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அவர் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் பாக்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன் பாக்ஸில் போய் அவர் கொடுத்தாலே போதும், அந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். அண்ட் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களோட பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வியூ லெவல் சொல்கிறோம். அதனால தான் இது வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு டேட்டாபேஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு எந்த ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமே நம்மளுக்கு இருக்காது. பிகாஸ் அதை எல்லாமே முன்னாடியே பண்ணி அதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இது ஜஸ்ட் வியூ லெவல். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன், அதனால தான் சொல்கிறாங்க. அண்ட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வியூடு பை யூசர்ஸ். ஓகேவா? அண்ட் இதில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வியூஸோட இதோட சிம்பிள் வியூ, டேட்டாபேஸோட சிம்பிள் வியூ எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலமாக தான் இருக்கும் கைஸ். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். அண்ட் ஒரு சில அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அதை மாற்றிக்கவும் செய்யலாம். பட் அதோட சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஒரு லாஜிக்கல் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேபிளில் தான் இருக்கும் கைஸ். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வியூ லெவல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have namely two levels of data independencies arising from these levels of abstraction. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ், இன்னொன்று லாஜிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஃபிசிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்கீமா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் இருக்குல்ல கைஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் லெவலில் இருக்கிறத நம்ம ஃபிசிக்கல் ஸ்கீமான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்கீமோட வந்து நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவல் லெவலையோ இல்லை லாஜிக்கல் ஸ்கீமாவையோ, ஸோ லாஜிக்கல் ஸ்கீமானா லாஜிக்கல் லெவலில் இருக்கிறத நம்ம வந்து லாஜிக்கல் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ ஃபிசிக்கல் லெவலில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஜிக்கல் லெவல்லையும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லெவல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்கீமான ஒன்று இருக்குது. ஸ்கீமானா வந்து ஸோ அது நெக்ஸ்ட்டு வர சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்கீமாவில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி போய்ட்டு லாஜிக்கல் லெவலில் வந்து போய்ட்டு லாஜிக்கல் ஸ்கீமாவில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஃபிசிக்கல் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எப்படி அக்சஸ் பண்ணுறோன்றதை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சீக்வென்ஷியலாக இல்லை ரேண்டம் ஆக்சஸானு. சப்போஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ்க்கு நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ மாற்றினது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில். ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது போய் லாஜிக்கல் லெவலையும் நான் திருப்பி ப்ரோக்ராமை போய் எடிட் பண்ண வேண்டியது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிசிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் வந்து செகண்டரி ஸ்டோரேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் இருக்குல்ல, ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 50 GB வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து 500 GBக்கு வந்து நான் இதை அப்கிரேட் பண்ணுறேன்னா நான் இப்போ இதை அப்கிரேட் பண்ணதுனால லாஜிக்கல் லெவலில் போயிட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிசிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்சி அப்படி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்சிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம். இப்போ லாஜிக்கல் ஸ்கீமானா ஒன்றும் இல்லை, லாஜிக்கல் லெவலில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா லாஜிக்கல் ஸ்கீமான்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் லெவலில் இருக்க ஏதாவது ஒன்று எப்படி ஆல்டர் பண்ணுறேன் இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னா நான் திருப்பி போயிட்டு எக்ஸ்டர்னல் ஸ்கீமானா அது வியூ லெவலில். ஸோ வியூ லெவலில் போயிட்டு நான் எதாவது எடிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் எதுவும் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் லாஜிக்கல் லெவலில் என்ன எடிஷன் பண்ணாலுமே நான் திருப்பி போயிட்டு வியூ லெவலில் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது நான் முன்னாடியே வந்து ஃபிசிக்கல் ஸ்கீமாலாம் சொன்ன மாதிரியே தான் கைஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் லாஜிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்சின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே லாஜிக்கல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேம் ஓகே இது வந்து ஆல்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, நேம், ஏஜ் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது என்ன பண்ணுறேன்னா ஆல்டர் பண்ணுறேன். இந்த டேபிளோட காலம் வந்து நான் ஆல்டர் பண்ணுறேன். மேலே ஃபஸ்ட்டு வந்து ஐடி இருக்கணும், நெக்ஸ்ட்டு நேம் இருக்கணும், நெக்ஸ்ட் இங்கே டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், இங்கே ஏஜ் இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் இங்கே இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா இது இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணுறேன் தெரியுமா.
இந்த ஆல்ட்ரேஷன் நான் பண்ணதுனால அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் ஸோ அதாவது வியூ லெவலில் போயிட்டு நான் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எந்த ஒரு அவசியமே இருக்காது கைஸ். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா லாஜிக்கல் லெவல் டேட்டா இண்டிபெண்டன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். ஓகேயா, இப்போ வந்து டேட்டா பேஸ் ஸ்கீமானா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹியூமன் பாடியை வந்து நீங்கள் ஒரு டேட்டா பேஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஹியூமன் பாடியோட ஸ்கீமா எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட எலும்பு கூடு ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுமா கைஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீமா. அதாவது இப்போ நீங்கள் நம்ம ஹோல் பாடி நம்மளோட ஹியூமன் பாடி நீங்கள் டேட்டா பேஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ நம்ம ஹியூமன் பாடியோட ஸ்கீமா எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நம்ம டேட்டா பேஸ் ஸ்கீமாவை எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அதோட இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஸ்கீமா எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர். லைக் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோம், எப்படி எடுக்கிறோன்னு இருக்குல்ல ஃபிசிக்கல் லெவலில். ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்கீமாவோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் லெவல் ஸ்கீமா, இது ஃபிசிக்கல் லெவல் ஸ்கீமா, இது வந்து வியூ லெவல் ஸ்கீமான்னு சொல்லலாம் அப்படின்னு போல. ஏன்னா வியூ லெவல் ஸ்கீம் வந்து நான் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் இங்கே அதை மென்ஷன் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி வந்து 2 டைப்பாக தான் ஸ்கீமா இருக்குது. லாஜிக் லெவல் ஸ்கீமா, ஃபிசிக்கல் ஸ்கீமா அப்படி 2 ஸ்கீமா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, டேட்டா பேஸ் ஸ்கீமா. ஓகே, ஃபிசிக்கல் டேட்டா பேஸ் ஸ்கீமா. ஸோ ஃபிசிக்கல் ஸ்கீமாவை பற்றி பார்ப்போம். இது ஆக்சுவலாக வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு, இதோட பேசிக்ஸ் கைட்டஸ் ஃபிசிக்கல் லெவலில் இருக்கிறதோட டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபிசிக்கல் லெவலோட டேட்டா ஸ்கீமா என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக தான் மெமரியில் எப்படி போய் இந்த டேட்டா ஸ்டோர் ஆகுது அண்ட் எப்படி அது ரிட்ரைவ் ஆகுது, அதான் சீக்வென்ஷியலாக ரேண்டம் ஆக்சஸாக. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம் தெரியுமா. சீக்வென்ஷியலாக ரேண்டமானு கிடையாது. இப்போ நம்ம சீக்வென்ஷியல் அப்படின்னு சொன்னோன்னா சீக்வென்ஷியல் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்போம் தெரியுமா சில சர்டைன் கண்டிஷன்ஸ். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபிசிக்கல் டேட்டா ஸ்கீமாவில் வர்றது. நெக்ஸ்ட் லாஜிக்கல் டேட்டா ஸ்கீமா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கேயே அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. நேம், ஸ்டூடெண்ட், நம்பர், கிளாஸ் அண்ட் மேஜர். ஓகே, ஸோ ஒரு டேட்டா பேஸில் இருக்க டேட்டா பேஸ் இனிஷியலாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் தெரியுதா கைஸ். ஸோ இந்த டெஃபினேஷன் ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி தெரியும் க்ரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளுக்குள்ளே இருக்க காலம் நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், கிளாஸ், மேஜர். ஸோ இப்படி நம்ம சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் நான் வாங்க போகிறேன் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டேன் தெரியுதா. இதுதான் லாஜிக்கல் லெவல் டேட்டா ஸ்கீமா. ஸோ இப்போ லாஜிக்கல் டேட்டாவோட ஸ்கீமா ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த காலமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டேட்டா பேஸோட ஸ்கீமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஓகே டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஆஃப்டர் ஃபிசிக்கல் லெவல் லாஜிக்கல் லெவல் வந்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் டேட்டா பேஸ்க்கு. ஸோ இப்போ அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நேம் ஏன்னு கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் நம்பர் 1ன்னு கொடுக்குறேன், அண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, மேஜர் வந்து பைத்தான் அப்படின்னு நான் தரேன்னு வச்சுக்கோங்களாங்க. ஸோ இந்த டேட்டா கொடுத்தேன் தெரியுமா, தி டேட்டா அந்த அட் அ பர்டிகுலர் மொமெண்ட்டை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டேட்டா அப்படி சொல்கிறேன். நான் அந்த டேட்டா கொடுக்குறேன் தெரியுமா அந்த பர்டிகுலர் மொமெண்ட். ஸோ அதை தான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டேட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ மிச்சப்படி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டேட்டானா ரொம்ப ஒரி பண்ணிக்காது. இவ்வளோ தான் சிம்பிளாக சொன்னோன்னா தி டேட்டா அட் பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டேட்டா. ஓகேவா கைஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ஆஃப் டேட்டாவில் இருக்க டாபிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல டாபிக்கோட சந்திக்கிறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில். வி கைஸ், டாடா, பை பை.